ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனுடைய முழு ஹிஸ்ட்ரியை தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது முதல் நாள் முதல் அவங்க எப்படி தொடங்குனாங்க, எப்படி வளர்ந்தாங்க, என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, இப்போ இருக்க சூழ்நிலை வரைக்கும் எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே. ஸோ இப்போதைக்கு நீங்கள் லீகலாக ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணுன்னா அதுக்கு இருக்க ஒரே வழி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மட்டும்தான். ஸோ அதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸ் இருக்குது, பேசிக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. யூடியூப் சேனலில் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பாருங்கள். 100% ஃப்ரீயாகவும் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒன் வீக் பார்த்து தெரிஞ்சுட்டு கூட ஸ்டார்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐபிஓஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய இடத்துல வந்து இந்த பெய்ட் கிளாஸஸ்ஸு சம்திங் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி பண்ணிட்டுருந்தீங்கன்னா அங்கெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டெலகிராம் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து எப்போதுமே லீகலாக தான் இருக்கும். இதை கற்று வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயர் 3000 வந்தாலுமே இது லீகலாக தான் இருக்க போகுது. எந்த லீகல் இஷ்யூஸும் இதில் வராது. அதனால் வந்து இதை கற்று வச்சுக்குவோம். ஸோ டெலகிராமில் மஸ்ட் ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்கிறேன். ட்ரீம் லோனோட ஆர்டிங் ஸ்டோரி பார்த்துருவோம். 2008 வந்து ட்ரீம் லோனை ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா, மெயின்லி ட்ரீம் லோனோட சிஇஓவாக இருக்கக்கூடிய ஹர்ஷ் ஜெயினும் அப்புறம் பாவித் சேத், இவங்க 2 பேர் தான் பாம்பேயில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும், ட்ரீம் லோன் வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணப்போ ஃபேண்டசி கிரிக்கெட் மாடல்லே கிடையாது. அதாவது பெய்ட் கான்டெஸ்ட்டோ எந்த விதமான அந்த ப்ரைஸ் பண்ணி அந்த கான்டெஸ்ட்டே கிடையாது. இப்போ எப்படி ஃப்ரீ டு ப்ளே மாடல் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்லேயும் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து எங்கு தொடங்கும் எங்கு முடியுன்ற டேக்லைனை வந்து தம்ப்நெயிலில் நான் வச்சுருந்தேன். பட் இப்போ கூட வந்து அந்த ஃப்ரீ டு ப்ளே மாடலில் கேஷ் ப்ரைஸு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்போ வந்து ஜஸ்ட் கேஷுவல் கேமாக தான் இருந்திருக்கு. நம்ம எப்படி ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்ததோ, அதாவது நம்ம ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட்டில் வின் பண்ணோம் அப்படின்னா க்ளோரி இஸ் யுவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கப்பு மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. கேஷுவல் கேமாக தான் இருந்திருக்கு. குவிக் கேம் ப்ளே, சிம்பிள் ரூல்ஸு, மொபைல் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்ம் தான் இருந்திருக்கு 2008 10 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2012 தான் ஃபஸ்ட்டு இந்த பெய்ட் கான்டெஸ்ட்ன்றதை ஒன்று திங்க் பண்ணி ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்மாக உருவெடுத்திருக்காங்க ட்ரீம் லெவனு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரீம் லெவன் வந்து பைனியர் ஆஃப் டெய்லி ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ். பைனியர்னால் வந்து ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு முன்னோடி. டெய்லியும் வந்து ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஆப்பே ட்ரீம் லெவன் தான். அப்புறம் 2014 இருந்த 2 வருஷத்தில், 2008 2012 வரைக்கும் பெருசாக யூசஸ் யாருமே வர கிடையாது. ஃப்ரீ டு ப்ளே மாடலில் இருந்தப்போ ஒரு ஜஸ்ட்டாக கேஷுவல் கேமாக இருந்தப்போ, அதுக்கப்புறம் பெய்ட் கான்டெஸ்ட் வின் பண்ணலாம், ரியல் கேஷ் வின் பண்ணலான்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் 2012 2014 1 மில்லியன் யூசர்ஸ், அதாவது 10 லட்சம் யூசர்ஸ் வந்து ட்ரீம் லெவன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ட்ரீம் லெவன் ஃபேஸ் பண்ணது லீகல் சேலஞ்சஸ். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு லீகல் சேலஞ்ச் வந்து 2017 வந்திருக்கு. எப்போதுமே ஒரு விஷயம் எப்போ பாப்புலாரிட்டி ஆகுதோ, ஃபேமஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து அதுக்கு பிரச்சனைகளும் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து 2012 பெய்ட் கான்டெஸ்ட் ஆரம்பிச்சு 2014 10 லட்சம் யூசர்ஸ் எட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் நல்ல டெவலப்பில் போயிட்டு இருந்திருக்கப்போ 2017 பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் கேஸ்ன்றது நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து 2 ஹை கோர்ட்லேயுமே ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸை கேம் ஆஃப் ஸ்கில்லு, கேம்லிங் கிடையாதுன்ற ஜட்ஜ்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 2019 அப்பையும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ்ன்றது நடந்திருக்கு. அப்போ வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்தப்போ அப்போயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேம் ஆஃப் ஸ்கில் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரீம் லோன் வந்து லீகல் சேஃப்டியாக நிறையா ஸ்டேட்ஸில் வந்து லீகலாக சேஃப்டியாக தான் இருக்குது. கேம் ஆஃப் ஸ்கில்லுன்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கனால சுப்ரீம் கோர்ட்லேயும் அந்த கேம் ஆஃப் ஸ்கில்லுன்ற ஒரு இதில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரீம் லோன் வந்து 2018 2020 இந்த 2 வருஷத்துக்குள்ளே தான் பயங்கரமான ஒரு க்ரோத், அவங்க கெரியர்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் க்ரோத் அடைஞ்சிருக்குது இந்த இயரில் தான். ஸோ 2018 அஃபிஷியல் பார்ட்னர் ஆஃப் பிசிசிஐக்கு ஒரு அஃபிஷியல் பார்ட்னராக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2020 எல்லாத்துக்குமே தெரியும், விவோ டைட்டில் ஸ்பான்சர்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணது ட்ரீம் லோன் தான். ஸோ அப்போ வந்து அது ட்ரீம் லோன் ஐபிஎல்லாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் 2020 கிட்டத்தட்ட ட்ரீம் லோன் 50 மில்லியன் யூசர்ஸை வந்து அவங்க யூசர்ஸாக வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. ஒரு ட்ரீம் லோன் வந்து ஒரு யூனிகார்ன் ஸ்டார்ட் அப், அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி 2008 ஆரம்பித்தது. இந்த மாதிரி ஒரு 50 மில்லியன் யூசர்ஸை வச்சு கிட்டத்தட்ட 1 பில்லியன் வேல்யூ, அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து 1 பில்லியன் ப்ளஸ் போயிருக்கு 2020. ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனியாக க்ரோத் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்தது 2023 2024 அப்போது கரெக்டாக எனக்கு எக்ஸாக்ட் டேட்டு கூட ஞாபகம் இருக்குது. அக்டோபர் 1 நமக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி இதுன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 2023 அக்டோபர் 1 அந்த ஜிஎஸ்டி டிடிஎஸ்ன்ற ஒரு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து இந்த ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லாவே பாதிக்கப்பட்டது 2023 வந்து பிகாஸ் ஆஃப் 28% ஜிஎஸ்டி ஆன் ரியல் மணி கேமிங்ன்றதை கவர்மெண்ட் வந்து ஹை டேக்ஸ் வந்து போட்டாங்க. ஸோ அதனால் நிறையா ஃபேண்டசி ஆப்ஸ் வந்து பாதிக்கப்பட்டது. பட் ட்ரீம் லோன் வந்து அவங்களுடைய 50 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ்
ஃபேண்டசினாலே ட்ரீம் லோன்ற ஒரு பேர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனினால அவங்க ஹை யூசர்ஸ்னால பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து அதில் வந்து கொஞ்சம் தப்பிச்சாங்க. ஸோ அதுதான் ஹை டேக்ஸ் ப்ரெஷரு, ஸோ ஒரு பிக் கான்டெஸ்ட்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லா ஃபேண்டசி ஆப்ஸுமே அதுக்கு. பட் ஸ்டில் அப்போ 2023க்கு முன்னாடி இருந்த ரெவன்யூக்கும் ஜிஎஸ்டி டிடிஎஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ரெவன்யூக்கும் எல்லா ஆப்ஸுக்குமே ரெவன்யூன்றது கம்மி தான் ஆயிருக்கு. இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆன்லைன் கேமிங் பில் 2025 ஆகஸ்ட் 20, 2025 அன்னைக்கு மார்னிங் இந்த மாதிரி பேன் ஆக போது நியூஸஸ் வந்து கசிஞ்சுது. அதுக்கப்புறம் 2025 ஆகஸ்ட் 22 2 நாளைக்கு அப்புறம் இது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. பேனுன்றது மொத்தமாக சொல்லிட்டாங்க. ட்ரீம் லோனும் அன்றைக்கே வந்து இதுதான் லாஸ்ட்டு கான்டெஸ்ட், இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ண முடியாது பெயின் கான்டெஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு எகைன் அவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஃப்ரீ டு ப்ளேயில் அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. என்ன இப்போ வந்து கேஷ் ப்ரைஸ் தராங்க. நம்ம ஆட்ஸ் பார்த்துட்டு ஃப்ரீ டு ப்ளே பண்ணி கேஷ் வின் பண்ணால் அவங்க வந்து டிடிஎஸ் போக மிச்ச ப்ரைஸ்ன்றதை கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தப்போ நிறையா பஞ்சாப், ஹரியானா, கர்நாடகா, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பல ஸ்டேட் ஹை கோர்ட்ஸில் கேம் ஆஃப் ஸ்கில்லுன்னு தான் ஜட்ஜ்மெண்ட்டுன்றது கொடுத்துருக்காங்க. நிறையா லீகல் சேலஞ்சஸ் வந்தப்போ சுப்ரீம் கோர்ட்லேயுமே 2019 அப்போ இது கேம் ஆஃப் ஸ்கில்லுன்ற தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போயுமே கேம் ஆஃப் ஸ்கில்லுன்னு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் கொடுக்குறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு. பிகாஸ் இதை வந்து கவர்மெண்ட்டே எடுத்து இதுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி அமைச்சு இன்னும் நல்லா ரூல்ஸ் போட்டு அவங்களே கொஞ்சம் அவங்களுக்கு கீழேயே மெயின்டெனன்ஸ்லேயே வச்சு கொண்டு வரது, ரெகுலேட் பண்ணி கொண்டு வரது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அப்போ கூட வந்து நம்ம லீகலாக இருக்குது, கவர்மெண்ட்டு கீழே ரெகுலேட்டராக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் யூசர்ஸுமே யூஸ் பண்ணுறவங்க லீகலாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ இது பேனில் இருக்க காரணத்தினால் எதுவுமே நிற்கலை. எல்லா பக்கமே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு தான் இருக்குது. இல்லீகலாக இதை யூஸ் பண்ணி நிறையா ஆப்ஸோ கம்பெனிஸோ அவங்க ரெவன்யூ பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்க ரன் பண்ணி ரெவன்யூ பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து அதை விளம்பரப்படுத்துகிறவங்களும் விளம்பரப்படுத்தி ரெவன்யூ பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கனால யூசர்ஸுக்கு வந்து இப்போது அதை ரெகுலேட் பண்ணி ஃபேண்டசி ஆப்ஸு இருந்த மாதிரி இன்னுமே கொஞ்சம் ரூல்ஸ் போட்டு ரெகுலேட் பண்ணி கொண்டு வரது தான் சேஃபு. அப்போ கூட ஓகே நான் சொன்ன மாதிரி ரெகுலேஷன் இருக்குது, கவர்மெண்ட் கீழே தான் மெயின்டெனன்ஸில் தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இது பண்ணலாம். இப்போ வந்து இல்லீகலாக நடக்கிறதுனால சுத்தத்துக்கு அவங்களுக்கு அந்த சேஃப்டியே கிடையாது. உங்கள் அமௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை நீங்கள் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே இல்லாத மாதிரி ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய இல்லீகல் பெட்டிங் சைட்ஸும் ஓடிட்டு தான் இருக்குது. இன்னும் பல இது வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அது எதுவுமே பிளாக் பண்ண மாதிரி தெரியல. பட் லாவை கொண்டு வந்தனால ட்ரீம் லோன், மை லோன் சர்க்கிள், விசன் லோன் போன்ற பெரிய பெரிய ஆப்ஸ்லாம் வந்து ஃப்ரீ டு ப்ளே மாடலுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு பெய்ட் கான்டெஸ்ட் ரன் பண்ண முடியாதனால. ஸோ அதனால் யூசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களாம் சரி ஓகே ஏதாவது ஒரு ஆப் இருக்கான்னு பார்ப்போம், நம்ம ப்ளே பண்ணுறதுக்குன்னு பார்த்து சின்ன சின்ன ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லீகலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரன் பண்ணுறவங்ககிட்ட போய் ரிஸ்க்காக இருந்தாலும் சொல்லிட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து கேம் ஆஃப் ஸ்கில்லுன்னு எகெயின் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கொண்டு வருவாங்கன்னு நம்புவோம். சேஃபாக நம்ம எகெயின் பழைய மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு, லீகலாகவும் ப்ளே பண்ணுறதுக்கு கொண்டு வருவாங்கன்னு நம்புவோம். பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹியரிங் November 26 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.